இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த முக்கியமான செய்திகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு பக்கம் பார்த்தா மார்க்கெட் கொஞ்சம் டல்லா தான் இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரே நாள்ல 1800 கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்களை வித்து ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்காங்க. அது எப்படி நடந்தது, மத்த முக்கியமான கம்பெனி நியூஸ் என்ன, எல்லாத்தையும் பத்தியும் விரிவா பார்க்கலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனி ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களோட நவம்பர் மாச சேல்ஸ் டேட்டாவை பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட ஒப்பிடும்போது சேல்ஸ் கிட்டத்தட்ட 20% அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் 8.4%, ப்ரொடக்ஷன் 18.4% வளர்ந்திருக்கு. இது ஒரு நல்ல வளர்ச்சி தான். சரி, இப்போ நாம ஆரம்பத்துல சொன்ன அந்த சர்ப்ரைஸ் நியூஸுக்கு வருவோம். ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் வெறும் 24 மணி நேரத்துல 1800 கோடி ரூபாய்க்கு மேல சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இந்த மெகா சேல்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? குருகிராம்ல இருக்கிற பிர்லா பிரவாஹ்னு ஒரு புது ப்ராஜெக்ட், அதுல 492 பிரீமியம் வீடுகளை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆச்சரியம் என்னன்னா, லான்ச் பண்ண ஒரே நாள், அதாவது 24 மணி நேரத்துல எல்லா யூனிட்ஸும் வித்துடுச்சு. இதோட மொத்த மதிப்பு தான் அந்த 1800 கோடி ரூபாயை தாண்டினதுக்கு காரணம். அடுத்து நாம பார்க்க போறது மேஜர் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது பெரிய நிறுவனங்கள் அடுத்த கட்டமா என்னென்ன முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். லார்சன் அண்ட் டூப்ரோ, அதாவது L&T, அவங்களோட ரியாலிட்டி பிசினஸ்ல ஒரு பெரிய மறுசீரமைப்பு பண்றாங்க. அவங்களோட முழு ரியாலிட்டி பிசினஸையும் அவங்களுக்கு கீழே இருக்கிற L&T ரியாலிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற இன்னொரு கம்பெனிக்கு மாத்த போறாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்லம் சேல். சிம்பிளா சொன்னா ஒரு பிசினஸ் யூனிட்டை மொத்தமா ஒரு தொகைக்கு வித்துடுறது. இதுக்கு இப்போ கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஐசிஐசிஐ பேங்க் அவங்களோட அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில அவங்களோட ஸ்டேக்க, அதாவது பங்குகளை இன்னும் அதிகமாக்குறாங்க. அவங்களோட ஐசிஐசிஐ புடென்ஷியல் ஏஎம்சில புடென்ஷியல் கார்ப்பரேஷன் ஹோல்டிங்ஸ் கிட்ட இருந்த 2% பங்குகளை சுமார் 2140 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது மூலமா ஐசிஐசிஐ பேங்க் தன்னோட சப்சிடியரி கம்பெனி மேல தன்னோட கண்ட்ரோலை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். பெரிய அனலிஸ்ட் மற்றும் ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அவங்களோட கருத்துக்களை பத்தின ஒரு நியூஸ் ரிப்போர்ட் தான். ரொம்ப ஃபேமஸான இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் JP மார்கன் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அதுல அப்போலோ ஸ்டாக்குக்கு அவங்களோட ஓவர் வெயிட் ரேட்டிங் அப்படியே மெயின்டைன் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓவர் வெயிட்னா என்னன்னா, அவங்களோட போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்டாக்கை சராசரியை விட அதிகமா வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. சரி, எதுக்கு JP மார்கன் இப்படி சொல்றாங்க? அதுக்கும் சில காரணங்கள் கொடுத்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட்ல நல்ல வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்களாம். அது மட்டும் இல்லாம அப்போலோ நிர்வாகம் 4500 புது பெட்ஸ் ஆட் பண்ண பிளான் பண்றதும் ஒரு பாசிட்டிவ் விஷயம். இந்தியால பெட்ஸ்க்கு இருக்கிற பற்றாக்குறையால இந்த இண்டஸ்ட்ரி நீண்ட காலத்துல நல்லா வளரணும்னு 2027க்குள்ள கம்பெனி 25,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டோன்னு கொடுத்திருக்கிற கைடன்ஸும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது. மறுபடியும் சொல்றேன், இது JP மார்கன் அப்படிங்கிற புரோக்கரேஜ் நிறுவனத்தோட கருத்தை பத்தின ஒரு செய்தி தான். இது MTM டிசல் சார்பா கொடுக்கப்படுற எந்த பரிந்துரையும் கிடையாது. அடுத்து மூடிஸ் ரேட்டிங் ஏஜென்சி இண்டிகோ ஏர்லைன்ஸ் பத்தி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இண்டிகோல சமீபத்துல நடந்த ஃபிளைட் கேன்சலேஷன்ஸ் எல்லாம் கிரெடிட் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த பிரச்சனைகளால கம்பெனியோட கடன் வாங்குற திறன் பாதிக்கப்படலாம். அதாவது நிதி நிலைமைக்கு இது நல்லதில்லைன்னு அர்த்தம். மூடிஸ் ஏன் இப்படி எச்சரிக்கை பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஃபிளைட் தடங்கல்களால கம்பெனிக்கு பெரிய அளவுல பண நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு. வருமான இழப்பு, பேசஞ்சர்ஸ்க்கு ரீஃபண்ட் கொடுக்கறது, அப்புறம் DGCA கிட்ட இருந்து ஃபைன் வாங்குறதுன்னு நிறைய ரிஸ்க் இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அறிவிச்ச ரூல்ஸை சரியா பிளான் பண்ணி செயல்படுத்த இண்டிகோ தவறிடுச்சுன்னு மூடி சொல்லியிருக்காங்க. ஓகே, நாம இப்போ இன்னைக்கு பார்த்த செய்திகளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய 3 முக்கியமான ஹெட்லைன்ஸை ஒரு தடவை பார்த்தலாம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான 3 விஷயங்கள்: 1, ரியல் எஸ்டேட்ல ஆதித்யா பிர்லாவோட அந்த பிரம்மாண்டமான சேல்ஸ் ரெக்கார்ட். 2, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மேல JP மார்கன் வச்சிருக்கிற பாசிட்டிவ் பார்வை. கடைசியா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் சந்திக்க போற நிதி சவால்களை பத்தின மோடிஸோட எச்சரிக்கை. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த செய்திகள்ல நீங்க எந்த நியூஸை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தினசரி மார்க்கெட் நியூஸ் மற்றும் எஜுகேஷனல் கண்டென்ட்டுக்கு M2M திரு சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறுப்பு: இந்த உள்ளடக்கத்தில் உள்ள தகவல்கள் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செபியில் பதிவு பெற்ற ஆய்வாளரோ அல்லது முதலீட்டு ஆலோசகரோ அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த தகவல் தொகுப்பு தர்க்க நிறுவனங்கள் போன்ற 3ஆம் தரப்பு ஆதாரங்களில் இருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை பற்றி தெரிவிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.